ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அப்படி சொல்லக்கூடாது. வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய பொன்னான முத்தான மணியான வாக்குகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்காவது ஒருவருக்கு போட வேண்டாம் என கேட்டுக்கொண்டு நமது இந்த காணொலியை தொடங்குகின்றோம். என்ன விஷயம் என்று கேட்டால், சமீபத்தில் தமிழ்நாடு மற்றும் 5 மாநில தேர்தல்கள் நடப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அனைத்து மக்களும் இதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோன்னாக்க, ஏடிஎம் மூலமாக நீங்கள் பணம் எடுத்தால் 5 முறை வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஆனால் 5 முறைக்கு மேல் எடுத்தீர்கள் என்றால், அதற்கு மேல் நீங்கள் ஒரு 100 ரூபாய் எடுத்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 17 ரூபாய் அளவிற்கு நாம் பணம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவளித்துள்ளார்கள். 17 ரூபாய் மற்றும் நாம் எடுக்கக்கூடிய தொகைக்கான ஜிஎஸ்டியையும் சேர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு. இந்த செய்தி பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன் முக்கியமான செய்தி அப்படின்னா, நாம் கண்டிப்பாக ஒரு மாதத்திற்கு ஒரு 10 முறையாவது 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் இந்த மாதிரி சின்ன சின்ன தொகைகளை எடுப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. இப்போ ஒரு 5000, 10,000, 20,000, 50,000 இந்த மாதிரி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு 17 ரூபாய் என்பது ஒரு பெரும் தொகையாகவும் இருக்காது. ஆனால் நம்மை போன்ற மக்கள் எவ்வளோ எடுப்பாங்க? 100 ரூபாய் எடுப்பாங்க, 200 ரூபாய் எடுப்பாங்க, 500 ரூபாய் எடுப்பாங்க. இவ்வளோ தான் நம்மளால் வங்கியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு செய்ய முடியும். ஏடிஎம் மூலமாக பணத்தை எடுக்கக்கூடாது. உங்களுடைய பரிவர்த்தனைகள் அனைத்துமே பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே போன்ற இணையதளம் மூலமாகத்தான் நீங்கள் பண பரிவர்த்தனை என்பதை செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு இனிமேல் நீங்கள் ஏடிஎம்மில் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைனை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது பார்ப்பதற்கு இது என்னடா ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றும். ஆனால் உண்மையாகவே இந்த மத்திய அரசு என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, மாநில அரசும் சேர்ந்து தான் சொல்கிறேன், மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறது. ஏற்கனவே பல துறைகளும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்ட போது இப்போ இந்த நிதித்துறை என்பதையும் தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதை நேரடியாக மக்களிடத்தில் அறிவித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவாங்க. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, புதிய புதிய வழிகள் மூலமாக, குறுக்கு வழிகள் மூலமாக இந்த நிதிச்சந்தை முழுவதையும் அரசாங்கத்திடமிருந்து எடுத்து தனியாரிடம் எப்படி கொடுப்பது என்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம பண மதிப்பிழப்பு 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று திடீரென மோடி அவர்கள் அறிவித்த மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா, அனைத்து செய்தித்தாள்கள்லையுமே பேடிஎம் பண்ணுங்க என்கின்ற ஒரு விளம்பரம் வந்துச்சு. அப்போவே பெரும்பாலான முற்போக்காளர்கள் எல்லாருமே அதை எதிர்த்தாங்க. இது தனியாரிடம் அனைத்து பணப்பரிவர்த்தனையையும் மாற்றக்கூடிய வேலைகளை மத்திய அரசு திட்டமிட்டு செய்கிறது, இதற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று நம்ம அறைகூவல் விடுத்தோம். ஆனால் அதையெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக மக்கள் கருதாமல் லைனில் நின்று அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச பணம், ஒரு 1000, 2000, 3000, 5000, 10,000 சொல்லி வீடுகளில் வைத்திருந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து வங்கியில் செலுத்துவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அனைவருமே வங்கி பரிவர்த்தனைக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். வங்கி பரிவர்த்தனைக்குள் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக பேடிஎம்மில் பணம் செலுத்தலாம், பணம் அனுப்பலாம், கூகுள் பேயில் பணம் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் பணம் அனுப்பலாம், அமேசானில் பணம் அனுப்பலாம், ஃப்ளிப்கார்ட்டில் பணம் அனுப்பலாம். இப்படி என்னென்ன இணையதளங்கள் இருக்கிறதோ, என்னென்ன சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதோ அனைத்து தளங்களின் மூலமாகவும் நாம் பணத்தை மற்றவர்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு நம்ம காசு கொடுக்க தேவையில்லை என்கின்ற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் பெரும்பாலான வர்த்தகம் என்பது எதில் செய்கிறோம் அப்படின்னாக்கா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போன்ற ஆப் மூலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, முற்றிலுமாக தனியாரிடம் ஒப்படைத்து விடுவது. இனிமேல் அரசாங்கம் அதில் தலையே இடக்கூடாது. நம்மளோட வரவு செலவு அனைத்தையுமே தனியாரிடம் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு இதை இப்போ அவர்கள் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நமக்கு என்ன பெருசாக பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படின்னாக்கா, இன்றைக்கு
நமக்கு எந்த ஒரு கட்டணமும் இவர்கள் நிர்ணயிக்கிறது இல்லை. நம்ம ஜியோ நெட்வொர்க் வரும் பொழுது முதலாக ஒரு வருஷத்திற்கு இலவசமாக 4G நெட்வொர்க்கை வந்து கொடுத்தாங்க. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா பெரும் தொகையை வந்து அதற்கு செலுத்த வேண்டிய ஒரு தேவையை ஏற்படுத்துகிறாங்க. இதற்குள்ளாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சிறு சிறு நிறுவனங்கள் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம ஏர்செல், பிபிஎல் இந்த போன்ற நிறைய நெட்வொர்க் நிறுவனங்கள் இல்லாமல் போய்விட்டது. இப்போ இருக்கக்கூடிய நெட்வொர்க் என்று பார்த்தால் 3 மட்டும்தான் இருக்குது. வோடஃபோனும் ஐடியாவும் சேர்ந்து விஐ அப்படின்னு ஒரு நெட்வொர்க் வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்ததாக ஏர்டெல், அதற்கு அடுத்ததாக ஜியோ. இந்த 3 தான் இன்றைக்கி இந்தியாவினுடைய முன்னணி நெட்வொர்க் நிறுவனங்களாக இருக்கிறது. இவை அனைத்துமே தொடக்க காலத்தில் மிக குறைந்த விலைக்கோ அல்லது இலவசமாகவோ மக்களிடத்தில் தங்களுடைய சேவைகளை செய்வதாக கூறி வந்துவிட்டு இன்றைக்கு மிகப்பெரிய தொகையை மக்களிடம் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மைதான். அதே போல் வங்கிகளில் பண பரிவர்த்தனைக்கு பணம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதாவது கூடுதல் தொகை என்பதை நாம் செலுத்த வேண்டிய தேவை இருக்காது. நாம் போடக்கூடிய பணத்திற்கு வட்டி போட்டு வங்கிகள் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை அப்படின்னாக்கா நம்ம போடக்கூடிய பணத்திற்கும் வட்டி நாமளே கொடுக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல தான் இன்றைக்கி இது அனைத்துமே தனியாரிடம் போய்விட்டது. இன்றைக்கி வேண்டுமானால் நாம் பணம் செலுத்தாமல் பரிவர்த்தனை என்பதை செய்து கொள்ளலாம். ஆனால் வரும் காலங்கள் என்னவாகும் என்றால் அரசாங்கம் முற்றிலுமாக இந்த பண பரிவர்த்தனையிலிருந்து விலகி கொண்டு அனைத்தையும் தனியாருக்கு கொடுத்து விட்டதற்கு பிறகு அவர்கள் வைப்பது தான் சட்டம், அவர்கள் போடுவது தான் திட்டம் என்கின்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் பெருவாரியான தொகையை பிடுங்கக்கூடிய வேலைகளை செய்வார்கள். இன்றைக்கே ஆன்லைன் மூலமாக ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தினந்தோறும் புதிய வகையில் ஸ்கேம்கள் நடக்குது. அதன் மூலமாக பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய பணத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ரம்மி, ஆன்லைனில் விளையாட்டுக்கள், ஆன்லைனில் வந்து நண்பர்களை பிடிப்பது, இப்படியெல்லாம் பல துறைகள் மூலமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இவை அனைத்தையுமே அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு கட்டுப்பாடும் கண்காணிப்பும் இல்லாமல் மொத்தமாக திறந்து விடுவது என்பதற்கான வழிமுறை தான் இந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்தாக்க நீங்கள் 17 ரூபாய் செலுத்த வேண்டும் என்கின்ற இந்த அறிவிப்பு. ஆனால் இதை பற்றி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அறிக்கைகளில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இப்போ திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ இந்த கட்சிகள் ஏதாவது இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்தால் தீர்வளிப்போம் என்பதை யாராவது சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்லலை. நாம் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா மக்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருகிறது, எதனால் வருகிறது, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு புரிதலும் அதற்கான திட்டமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் மற்ற கட்சிகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அப்படி யாருமே இல்லை. அனைவருமே இந்த தனியார் மயத்திற்கும் தாராள மயத்திற்கும் உலக மயத்திற்கும் ஆதரவான சக்திகளாகத்தான் இருக்கிறார்கள். பேர் வேண்டுமானால் வெவ்வேறு இருக்கலாம், நபர்கள் வேண்டுமானால் வெவ்வேறு நபர்களாக இருக்கலாமே தவிர அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை என்பது தனியார் மய கொள்கை தான். இந்த தனியார் மய கொள்கையை ஒழித்து கட்டாமல் மக்களுடைய எந்த பிரச்சனையும் யாராலும் தீர்க்க முடியாது, எந்த ஒரு கட்சி வந்தாலும் தீர்க்க முடியாது என்பதை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுடைய சந்தேகங்கள் என்ன என்பதை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பும் பட்சத்தில் ஒவ்வொன்றிற்குமான விடைகளை நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.